பிரைஸ் தி லார்ட். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். 1 யோவான் 5:4. ஒரு போதகர் ஒரு நாள் ஒரு மனிதனுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த மனிதன் மிகவும் கவலையோடு, தேவனுடைய நன்மைகள் எங்கே, நான் இவ்வளவு பிரச்சனைகளிலும் கவலையிலும் இருக்கிறேனே என்று சொல்லி அங்கலாய்த்து மனவேதனையோடு சென்று கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் ஒரு பசுமாடு ஒன்று ஒரு மதிலுக்கு சுவருக்கு வெளியே நின்று என்ன இருக்கிறது என்று எட்டி பார்த்து கொண்டிருந்தது. அந்த போதகர் அந்த மனிதனிடம், இந்த பசுமாடு ஏன் சுவருக்கு வெளியே பார்க்கிறது என்று தெரியுமா என்று கேட்டார். அதற்கு அந்த மனிதன், இல்லை, எனக்கு தெரியாது என்றான். அப்போது அந்த போதகர், சுவரின் வழியாக பார்க்க முடியாது என்பதால் தான் அது எட்டி பார்த்து கொண்டு இருக்கிறது என்றார். நீயும் இந்த மாட்டை போல உன்னுடைய பிரச்சனை என்ற சுவரை தாண்டி என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். பிரச்சனைகளின் வழியாக எதையும் பார்க்காமல் அதை தாண்டி பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அந்த மனிதனுக்கு அறிவுறுத்தினார். ஒரு நாள் தீர்க்கதரிசிகளுடைய புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்க்க வந்தாள். அவள் கடன் பிரச்சனையால் மிகவும் நெருக்கப்பட்டிருந்தாள். அவள் எலிசாவிடம், என் புருஷன் இறந்து போனான், இப்போது கடன் கொடுத்தவர்கள் என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகள் ஆக்கி கொள்ள வந்தார்கள் என்றாள். எலிசா தீர்க்கதரிசியோ அந்த பிரச்சனைகளை தாண்டி அவள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். எலிசா அந்த பெண்ணிடம் அந்த பிரச்சனைகளை குறித்தும் சூழ்நிலைகளை குறித்தும் விசாரிக்கவில்லை. நீ எப்படி இருக்கா, என்ன இருக்கா, நீ ஏன் இவ்வளோ கவலையாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவளை பற்றி உன்னுடைய பிரச்சனை என்னன்னு அவர் கேட்கல. அவர் பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் அவளை குறித்து அவருக்கு தெரியும். ஆனாலும் அவகிட்ட எதுவுமே அவர் கேட்கல, அவளை விசாரிக்கவே இல்லை. அவளிடம் உன் வீட்டில் என்ன இருக்கிறது என்று தான் கேட்டார். உன் வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது என்றாள். அவள் சற்றேனும் எதிர்பார்க்காத விதத்தில் தேவன் அவள் குடும்பத்தில் அற்புதம் செய்தார். எலிசா அவளிடம், நீ போய் உன் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்டலாம் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கு, உன் பிள்ளைகளுடன் உள்ளே போய் கதவை பூட்டி உன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை பாத்திரங்கள் ஊற்றி வை என்றார். அவளிடம் இருந்த ஒரு குடம் எண்ணெய் இரவலுக்கு வாங்கின பாத்திரங்களில் ஊற்றின போது பாத்திரங்கள் எண்ணெயால் நிரம்பிற்று. அதை விற்று அவளும் அவள் 2 குமாரரும் வாழ்க்கை பூரா அவங்க கடனெல்லாம் விற்று வாழ்க்கை பூரா அந்த எண்ணெயை வச்சு அவங்க அதுக்கப்புறம் முன்னேறுற வழியை அவங்க பார்த்தாங்க. அவங்க உயிர் வாழ்கிறதுக்கு அது ஒரு பிரயோஜனமாக இருந்தது. ஒரு அற்புதத்தை அதில் நடந்துச்சு. நாம் நம் பிரச்சனைகளை பெரிதாக பார்த்து கவலைப்பட தேவையில்லை. அதை தாண்டி தேவன் நமக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். தேவனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நமக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஆகவே பிரச்சனைகளின் தீவிரத்தை பார்க்காமல் தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தின் வழியை பார்க்க முயற்சிக்க வேண்டும். நமக்கு என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் வச்சிருக்காருங்கிறத நம்ம தான் ஆராய்ஞ்சு பார்த்து ஆண்டவர் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளணும். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.